வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கிரெடிட் கார்டின் அடிப்படைகள் அப்புறம் நுட்பங்களை பார்ப்போம். கிரெடிட் கார்டை வந்து தமிழில் கடன் அட்டைன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கிரெடிட் கார்டை பற்றின தகவல் இந்த வீடியோவில் பார்ப்போம். கடன் அட்டையில் பொதுவாக நம்ம வந்து 4 முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் முதல் விஷயம் வந்து ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேஷன் டேட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேஷன் டேட்டை ஒரு உதாரணம் மூலமாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இப்போது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரையே நீங்கள் செலவு பண்ணுறத 31ஆம் தேதி வந்து அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அப்படின்னா 31ஆம் தேதி வந்து அந்த பில் வந்து வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுத்து நீங்கள் வந்து 11ஆவது நாள் வந்து பில் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 11ஆவது நாள் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் டியூ டேட். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2வது முக்கியமான விஷயம். 3வது முக்கியமான விஷயம் கிரெடிட் லிமிட்னு சொல்லக்கூடிய கடன் வரம்பு. இதை வந்து பார்த்தீங்கன்னா வங்கி வந்து அந்த தனி நபருக்கு அவங்களுடைய சம்பளம் மற்றும் இதர விவரங்கள் கொண்டு அவங்களுக்கு கொடுக்குற ஒரு கடனோட அளவு. உதாரணத்துக்கு 50,000மோ 1,00,000மோ அது வங்கியை பொறுத்து மாறும். 4வது முக்கியமான விஷயம் மினிமம் டியூன்னு சொல்லக்கூடிய இந்த குறைந்தபட்ச கட்டணம். இந்த குறைந்தபட்ச கட்டணம் அப்படின்னா இப்போ 1,00,000 ரூபா உதாரணத்துக்கு நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வங்கிக்கு ஏற்ற மாதிரி 10,000மோ இல்லை 5,000மோ, அதாவது 10%மோ 5%மோ நீங்கள் வந்து குறைந்தபட்ச கட்டணமாக கட்டணும். இப்போ அதை கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய அக்கௌண்ட், கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மினிமம் டியூன்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச கட்டணம் கட்டினாலும் உங்களுக்கு அடுத்த மாதம் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் ஃபினான்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லக்கூடிய நிதி, வங்கிக்கான நிதி சார்ஜஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ அது வந்து ஒரு வருஷத்துக்கு 36%மோ 40% வரைய வரும். இதை தவிர நம்ம அடுத்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய வெகுமதி புள்ளிகள். இப்போ இந்த கடன் அட்டை உபயோகப்படுத்துறதுனால நம்மளுக்கு வங்கி கொடுக்குற ஒரு சலுகை தான் வந்து வெகுமதி புள்ளிகள். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடையில் போய் 1000 ரூபா உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா அவங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ வந்து அந்த வெகுமதி புள்ளியை வந்து கொடுப்பாங்க. இது வந்து வங்கிக்கு வங்கி மாறும், வங்கிக்குள்ளே இருக்கிற மற்ற கடன் அட்டைகளுக்குமே மாறும். இந்த யூடியூப் சேனலில் வந்து கடன் அட்டையை பற்றின விவரங்கள் வந்து தெரிவிச்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி விவரங்கள் வந்து ஆங்கிலத்திலையும் பண்ணியிருக்கோம். அது வந்து தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது விமர்சனங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் நீங்கள் வந்து விமர்சனங்களை தெரிவிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் அட்டையை பற்றியோ வேறு ஏதாவது விவரங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் வந்து விமர்சனங்களில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து தனிப்பட்ட வீடியோவோ இல்லை தனியாகவோ உங்களுக்கு வந்து நாங்கள் பதில் அளிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இதை சந்திப்போம். வணக்கம்.